இப்போ பீகார் தேர்தல் முடிஞ்சு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு தான் வருவான்னு ஒரு பேட்டி கூட கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுவாங்க சார் இதுக்கப்புறம் அதிமுகவை? இங்க வந்ததுக்கு அப்புறம் வாக்காளர் பட்டியலாம் இது பண்ணுவாரு. அந்த பீகார் தேர்தல் என்ன பண்ணாரு, 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாருன்னு அப்புறம் இன்னொரு பட்டியலை போட்டு அதுல 20 லட்சம் பேர் நீக்கிவிட்டாங்க. அது என்ன தெரியுது, 60-20 கோட்டா 80 லட்சம் பேர் பாஜகவுக்கு எதிராக இருந்திருக்காங்கிறது வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தயாரித்ததுன்னு தெரியுது. எடுப்புதில் 80 லட்சம் பேர் எடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கட்சி ஜெயிக்குதுன்னு சொன்னாங்க, எப்படி நம்புவீங்க? அப்புறம் சொல்றாரு திமுக பீகாரிகளை தமிழ்நாட்டில் துன்புறுத்துகிறார்கள். சரி ரைட்டு, துன்புறுத்துறாங்க. பீகார் ஏன் தமிழ்நாட்டுக்கு போனா? உன் ஆட்சியில் இங்கே இருக்க முடியல, துன்புறுத்தினாலும் பரவாயில்ல, பீகாரில் இருக்க முடியாது, உன் ஆட்சியில் மோடி ஆட்சியில் இருக்க முடியாது தானே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். நீ இவ்வளோ சொன்ன பிறகு நாங்கள் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பீகாருக்கு வரணுங்கிற அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி நாங்கள் நடத்துகிறோங்கிறத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பீகாரில் ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா வேற என்ன சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் ஜெயிச்சாங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம்.